இன்னைக்கு என்ன அப்படின்னா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம். பொதுவாகவே எல்லாருமே என்ன நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நம்மளோட பாதி லைஃப் போயிடுது. சில பேருக்கு முழு லைஃப்புமே போயிடுது. நிறைய பேர் இதனால் உடம்பு சரியில்லாமல் கூட ஆயிடுறாங்க. மனசுக்குள்ளே அவங்களாவே ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு அவங்களாவே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு உடம்பு சரியில்லாமல் ஆகிற பெண்களும் நான் பார்த்துருக்கேன், இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரி யோசிக்காதீங்க. உங்கள் மனசுக்கு எது கரெக்டு அப்படின்னு தோணுதுன்னு பாருங்கள். சுய ஒழுக்கத்தோடு நம்ம என்ன பண்ணாலும் தப்பே இல்லை. சுய ஒழுக்கங்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் முக்கியம். அப்போ நம்ம சுய ஒழுக்கத்தோடு எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும் அது நம்ம நல்லா தானே பண்ணுவோம். அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு வேறு யாரை பற்றியும் நீங்கள் யோசிக்காதீங்க. என்னை பற்றியே நான் இதை சொல்கிறேன், இதை பற்றியே நான் சொல்கிறேன். என்னென்னா, யூடியூப் ஆரம்பிக்கிற விஷயத்தை அதே நம்ம சொல்லுவோம். நிறைய பெண்களுக்கு நிறைய தயக்கம் இருக்கும். ஐயோ, நம்ம சொந்தக்காரவங்க என்ன சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற பயம் எல்லா பெண்களுக்கும் இருக்கும். எனக்கும் இருந்துச்சு. நான் எனக்கு நடந்ததையும் நான் சொல்லணும்ல வெளிப்படையா, அதனால நான் சொல்கிறேன். ஆனால் என்னோடய வீட்டுக்காரர்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பித்து போய் பண்ணிகிட்ருக்கமே, நான் முகத்தை காமிச்சு பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஏன் நல்லா பண்ணு, ஏதோ நீ பண்ணணும்னு நினைக்கிற, நீ தாராளமாக பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. உண்மையிலேயே அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை உங்ககிட்ட சொல்லணும்ல. இந்த ஒரு விஷயம் போதும் உதாரணத்துக்கு சொல்கிறதுக்கு. வேறு ரொம்ப பெருசாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதான் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு சின்ன விஷயம் போதும் அடுத்தவங்களை பற்றி யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகேயா? அதனால் தயவு செஞ்சு அடுத்தவங்களை பற்றி யோசித்து உங்கள் லைஃப்பை நீங்கள் வீணடிச்சிக்காதீங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள். சுய ஒழுக்கத்தோடு எந்த விஷயம் பண்ணாலும் நல்ல விஷயமாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதை பற்றி யோசிக்காமல் இருந்தாலே நமக்கு நிறைய வெற்றிகளும் கிடைக்கும். ஓகே. நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்கள் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யாமல் விட்டுடுறோம். இப்போ நான் யூடியூப் வீடியோ ஆரம்பிக்கும் போது மற்றவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்தேன். அப்புறமா நம்ம வாழ்க்கையை நாம் தானே வாழணும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டே இருந்தேன்னா அதை ஆரம்பிச்சிருக்க முடியாது. இப்போ என்னென்னா, நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கையை நாம் தான் வாழணும். மற்றவங்க கருத்துக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழாதீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்காக வாழுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வாழ்க்கை நம்மளோடது. நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருப்போம். ஓகேவா? வெற்றி நிச்சயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.